Assalamualaikum. Hi, hello everyone. This is Nisha. Welcome to my channel. Today recipe chicken nuggets. வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். சிக்கன் நகட்ஸ் பண்ண நான் சிக்கன் போன்லெஸ் 250 கிராம்ஸ் எடுத்திருக்கேன். பிரெட் ஸ்லைஸ் வந்து நான் 3 எடுத்திருக்கேன். அந்த சைட்ஸ் ஃபுல்லாகவே கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதை ஃபுல்லாகவே நம்ம கிரைண்ட் பண்ண போகிறோம். ஸோ நான் மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன். சேம் அதே ஜாரில் நான் எடுத்து வச்சிருந்த சிக்கனை ஆட் பண்ணிவிட்டு 1/2 டேபிள் ஸ்பூன் உப்பு, 1/2 டேபிள் ஸ்பூன் பெப்பர் பவுடர், 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள், 1 டேபிள் சோயா சாஸ், 1/2 டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், 1/4 டேபிள் ஸ்பூன் கர்ட், ஆயில் 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணி நம்ம எப்படி சப்பாத்தி மாவுக்கு பிசைஞ்சு வைப்போமோ அதே போல் இந்த டஃப்பை வந்து அதே போல் பிசைஞ்சு எடுத்து வச்சுங்க. 1 டேபிள் ஸ்பூன் மைதா, 1 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு, இன்னொரு பவுலில் தண்ணி ஊற்றி கரைச்சி எடுத்து வச்சுங்க. இன்னொரு பவுலில் முட்டை 1 ஆட் பண்ணிங்க. ஒரு பிஞ்ச் சால்ட்டு, 1/4 டேபிள் ஸ்பூன் பெப்பர் பவுடர், 1 டேபிள் ஸ்பூன் மில்க் நல்லா பீட் பண்ணி எடுத்து வச்சுங்க. இன்னொரு பவுல் ஃபுல்லாக பிரெட் க்ரம்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். நகட்ஸ்க்கு வந்து நம்ம ஷேப்ஸ் ரெடி பண்ணிடலாம். உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ அந்த மாதிரி பண்ணிங்க. நான் இன்றைக்கி ரெக்டாங்குலர் ஷேப் ட்ரை பண்ணியிருக்கேன். நம்ம பீஸ் போட்டாச்சு. இப்போ வந்து நம்ம கோட்டிங் கொடுத்துடலாம். நம்ம எக்கில் டிப் பண்ணிக்கலாம். அப்புறம் கார்ன்ஃப்ளவர்லேயும் டிப் பண்ணிவிட்டு ஃபுல்லாகவே கோட் பண்ணிக்கலாம் பிரெட் க்ரம்ஸில். ஸோ இந்த ப்ராசஸ்ஸு எல்லாத்தையுமே நான் வந்து கோட் பண்ணி எடுத்து வச்சிட்டேன். கடாய் நல்லா ஹீட் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் வந்து நான் 250 ml சேர்த்துருக்கேன். ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கு அப்புறம் நம்ம கோட் பண்ணி வச்சிருந்த நகட்ஸை ஆட் பண்ணிடலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணுங்கள். ஹை ஃப்ளேமில் வச்சு குக் பண்ண வேணாம். ஹை ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணோம்னா ஃபுல்லாகவே கரிஞ்சிடும். அதனால் மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணுங்கள். ஒரு 3 to 5 மினிட்ஸில் ரெடி ஆகிடும். அவ்வளோதாங்க, சிக்கன் நகட்ஸ் ரெடி. ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். Until then, bye from Nisha. Assalamu alaikum.